குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடந்திருக்கு. அந்த வானகரத்துக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. ஏன்னா அங்கே தான் ஓபிஎஸ் வந்து பெரிய பிரச்சனையானுச்சு இல்லையா. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அதிமுக சார்பாக நடக்கிறது எல்லாமே வானகரத்தில் உள்ள அந்த கல்யாணம் இல்லை, அதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா இருந்தப்பவே வந்து பல்வேறு கட்சி கூட்டங்களை தான் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட் வைஸ் அவங்க மறுபடியும் அதை பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து எடப்பாடி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை நாங்கள் ஏற்பாடு செய்வோம், அதுவும் தொண்டர்களுடைய விருப்பத்தின் பேரில் அந்த கூட்டணி அமையும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இங்கே தான் கேள்வி எழுந்துச்சு, தொண்டர்களுடைய விருப்பம்னா என்னவா இருக்குது இன்னைய தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறத தொண்டர்களுடைய பெருவாரியான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவுமே வெளியில் வரப்போகிறது இல்லை. இப்போ சமீபத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 2026 திமுக கூட தான் இணைந்து பயணிப்போம் அப்படின்ட்டாரு. அவர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்ற அது மாதிரி இதர கட்சிகள் எதுவுமே வரப்போகிறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பிஜேபி கூட ஏற்கனவே அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இதில் பாமகவும் தேமுதிகவும் தான் அதிமுகவுக்கு வரவிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேமுதிக கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, பாமக வேற மாதிரி சொல்கிறாங்க, பாஜகவோட அலையன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அலையன்ஸில் ஏடிஎம்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சியுமே இல்லை விஜய் கட்சியை தவிர. அவங்க கூட தான் எடப்பாடி அலையன்ஸ் வைக்க முடியும். இப்போ இந்த சமயத்தில் தான் ஆதவர்ஜுனா வந்து நேற்று ஒரு சம்பவம் பண்ணார். அதாவது அதற்கு முன்னாடி விசிக தலைவர் திருமாவளவன்ட்ட பேட்டி காணும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அவருடைய செயல் திட்டங்கள் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தார். ஸோ உடனே கோவப்பட்ட ஆதவர்ஜுனா, நான் வந்து வெளியேறேன், என்னுடைய செயல் திட்டமே கட்சியை வளர்க்குறது மட்டும்தான், இந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு முழுவதுமாக கட்சியிலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு. இப்போ இதுக்கும் முடிச்சு போடுறாங்க. என்னென்னா, அதாவது இவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதே ஆதவர்ஜுனா நாம் தமிழர் கட்சியின் சீமானோட பேசினாருன்னும், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட தொடர்ந்து பேசிட்டு வராருன்னும் பல்வேறு தரப்புலையும் பல கட்டமாக அந்த தகவல்கள்லாம் வெளியானுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஆதவர்ஜுனா ப்ரெஸ் பீப்புளை சந்தித்து பேட்டி கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து நீங்கள் கேட்குறாங்க விஜய் கூட்டணி போவீங்களான்னு, டைரெக்டாக எந்த பதிலையும் சொல்லாமல் மழுப்பலாக சொல்லிட்டு போகிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னு முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பிரம்மாண்ட கூட்டணி, ஆதவர்ஜுனாவுடைய இந்த மழுப்பலான பதில், விஜயினுடைய அமைதி, இது மூணுத்தையும் கோர்த்து பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனா தான் இப்போ இதெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக இருந்து செயல்படுறாரு. வரவிருக்கக்கூடிய 2026 அதிமுக, விஜய், அப்புறம் ஆதவர்ஜுனாவுடைய தேர்தல் வியூகம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தேர்தல் அமைய போகுதுங்கிற வகையில் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. நீங்கள் சொன்னது போல், அதாவது அதிமுக தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, விஜய் வந்து இந்த பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா. அது வந்து விஜய் விரும்பல, அது வந்து அவங்களோட விருப்பம் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டு வரதுனால திமுகவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் விஜய் வரணுன்ற ஒரு விருப்பம் அங்கே நேச்சுரலாக இருக்கும். இதையும் தாண்டி நீங்க சொன்ன ஆதவர்ஜுனா இதுல வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுவார் அப்படின்ற கேள்விக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா இப்பவே டைரக்டா இபிஎஸோட பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடக்கத்தில் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் வந்து முழுமையா அந்த பேச்சுவார்த்தை முடியல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதவர்ஜுனாவே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களையும் தாண்டி எடப்பாடியோட டேரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த கூட்டணி சம்பந்தமா. அந்த ஒரு பேச்சுவார்த்தையின் வெளிப்பாடு தான் எடப்பாடியே வந்து மேடை ஏறி மக்களோட விருப்பத்தின்படி அதிமுக மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து தேர்தலை போட்டி போடுவோம் அப்படின்ற ஒரு இதை சொன்னார் இல்லையா. ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா வந்து விஜயும் உள்ள கூட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோரும் அதிமுகவுக்கு வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கு. 4 பேரும் சேர்ந்து 4 பேரோட கூட்டணியில் 2026 தேர்தல் அதிமுக தலைமையில் கூட்டணி சந்திக்கும் அப்படின்ற செய்தி அடிபட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் அவர் கட்சிக்கு வேலை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவரே போட்டிக்கிட்டு எல்லா இடைத்தேர்தலையும் பீகாரில் தோத்து போயிட்டார். ஆமாம், தோத்ததுக்கு அப்புறம் இங்கே தான் வந்தாகணும். அரசியல் கெடுபடல அப்படின்னா மறுபடியும் இங்கே தான் வரணும். ஒரு பக்கம் அதிமுக இந்த அளவுக்கு பெருசாக கூட்டணி வைக்க ட்ரை பண்ணிருக்கிற சமயத்தில் தான் இன்னொரு பக்கம் வந்து விஜயை எப்படி கட்சிக்காரங்க ஏத்துக்குவாங்க, ஆதவர்ஜுனாவுக்கு கட்சிக்குள்ள ஆதரவு இருக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் விறுவிறுப்படையும். அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி அந்த கூட்டணி அமைக்க போறாங்க. ஒருவேளை ஆதவர்ஜுனா அங்கேயும் போய் சர்ச்சையை கிளப்ப போறாரா,
இல்ல அவரும் விஜயும் சேர்ந்து பயணிச்சு அதிமுக இணைந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டா வர போறாங்களா அப்படின்றத வந்து நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும். அது மாதிரி இன்னொரு பரபரப்பான செய்தி காலையிலிருந்து என்ன அப்படின்னா, நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா இசையின் கடவுளா அவரை பலரும் வந்து பார்க்குறாங்க. எல்லா கிராமங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் இளையராஜா வந்து குரல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லா மக்களும் அவரை கொண்டாடுறாங்க இல்லையா. ஆமா, இந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஒரு கோவிலில், அதாவது அவரும் வந்து ஒரு தீவிரமான ஆத்திகர் தான், தொடர்ந்து ரமண மகரிஷியோட பக்தராகவும் இருக்கிறவர். ஸோ இவருக்கே வந்து ஒரு கோவிலில் நடந்த சம்பவங்கிறது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் இது கொடுத்துருக்கு. என்னன்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு தான் இளையராஜா போயிருக்காரு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் தான் தமிழ்நாடு அரசின் சின்னமாகவும் இருக்குது. இந்த நிலையில தான் அவர் அதுவும் குறிப்பாக எதுக்கு போயிருக்காருன்னா, அவர் இசையமைத்த பாடல் திவ்ய பிரசுரம் பாடல்ங்கிறது அவர் இசையமைச்சு அந்த பாடலுக்கான ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி அங்கே நடத்தப்படுது. அதற்கு தான் சிறப்பு அழைப்பாளராக இளையராஜாவை அழைச்சிருக்காங்க. அதில் முறைப்படி இந்த பத்திரிகையில் நம்மளோட செய்தியாளர் சொன்னபடி பத்திரிகையிலே அவரோட பேரெல்லாம் ஈக்குவலான ஃபாண்ட், எல்லாருக்கும் ஒரே ஃபாண்ட் மாதிரி போட்டு ரொம்ப அமர்க்கலப்படுத்தியிருந்தாங்க. அது மாதிரி இளையராஜா வரும்பொழுதும் நல்ல ஒரு அமர்க்கலமான வரவேற்பு கொடுத்து தான் அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் சரியாக நடந்துச்சு. ஏன்னா இளையராஜா கூட ஹைதராபாத்தில் வந்த சின்ன ஜியர் அப்படின்னா அவரும் வந்திருந்தார் கூட. அதனால இளையராஜாவும் அவரும் ரொம்ப நெருக்கங்கிறதுன அடிப்படையில் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு அவரை இளையராஜாவை நிப்பாட்டிட்டு சின்ன ஜியரை மட்டும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னப்பா இது, இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இந்து மதத்துக்காக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய எம்பி, இவருக்கே இதுதான் நிலைமையா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துனுச்சு. அதுவும் அப்புறமா வந்து அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. கருவறை வேற, அர்த்த மண்டபம் வேறங்கிறாங்க. ஏன்னா கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கிறதா அர்த்த மண்டபமா. எதனால இது பேசப்படலான்னு இளையராஜாவை அர்த்த மண்டபம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. சிலர் சொன்னாங்க அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே போக விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் இது தொடர்பாக எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பாக கருவறைக்குள்ளே அவர் போகிறத நம்ம பார்க்க முடியும். போவார், அப்போதைக்கு இருக்கிற ஜியர் வந்து அந்த அர்த்த மண்டபத்துலேருந்து வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சைன்ஸ் சொல்லுவார். அந்த சொல்கிறது வந்து அந்த அதிருப்தியில் இளையராஜா முகம் வாடிய முகத்தோடு வெளியேறுவார். இது வந்து வீடியோவிலே பதிவானதுனால தான் அது இவ்வளோ பெரிய பேசுபொருளாக இருக்குது. இது தொடர்பாக அரசும் விளக்கம் கொடுத்துருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அவங்க கொடுத்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இதே தான் சொல்கிறாங்க. இளையராஜா வந்தார், சின்ன ஜியரும் இளையராஜா கூட வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த அர்த்த மண்டபம்னு சொல்லப்பட அந்த இடத்துல இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டு சின்ன ஜியர் மட்டும் உள்ள அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற வகையில் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் இளையராஜா வந்து இது முதல் முறையாக அவமதிக்கப்படலை. இதற்கு முன்னாடியே ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்குல்ல, அதற்கு 8 லட்ச ரூபாய்க்கு நிதி கொடுத்துருக்காராம். அப்போ வந்து அங்கே அந்த விமானம்னா அந்த கோவில் விமானம் மேலே இருக்கும்ல, அதில் ஏறது கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சர்ச்சை அப்போவே கிளம்பினுச்சு. இப்போ தொடர்ந்து 2வது முறையாக ஒரு இளையராஜா, அதாவது தமிழக மக்களால் பெரும்பாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுறது பெருசாக பேசுபொருளாகவும் விவாதத்துக்கு உரியதாகவும் மாறி இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இளையராஜாவோட இந்த கோயில் சந்திப்பானது பெரிய சர்ச்சையாக முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம காங்கிரஸ் கட்சிக்குள்ள சர்ச்சைகளும் சரி உட்கட்சி பூசலும் சரி ஓய்ந்த பாடு இல்லை. இப்போ அப்படியே அந்த காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற உள்கட்சி பூசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பூசல் போயிட்டுருக்கு அரசியல் ரீதியாக. என்னென்னா, தொடர்ந்து ஹரியானா தேர்தல் தோற்றதுக்கப்புறமாகட்டும், மகாராஷ்டிரா தேர்தல் தோற்றதுக்கப்புறமாகட்டும், இந்தியா கூட்டணிக்கு தலைமை இருக்கு இல்லையா. இப்போ ஆக்சுவலாக இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே தான். அவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கார். இப்போ அந்த தோல்விகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய தலைமை கொண்டு வரணும், புதிய தலைவரை கொண்டு வரணும், அப்போதான் அந்த கூட்டணி வந்து நிலைக்கும்ன்ற மாதிரி பல்வேறு தலைவர்கள்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க. அதில் முதல்ல ஆரம்பித்தது வந்து மம்தா பானர்ஜி. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்தியா கூட்டணியை நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. மம்தா பானர்ஜியோட குரலுக்கு ஆதரவாக அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னா சரத்பவார் வந்தார். சரத்பவாரை தொடர்ந்து லல்லு பிரசாத் யாதவும் மம்தாவுக்கு ஆதரவாக வந்தார். இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா காங்கிரஸுக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்துச்சுல சமீபத்தில், அங்கே வந்து காங்கிரஸும் ஒமர் அப்துல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டணியோட போட்டிட்டு ஜெயிச்சாங்க. இப்போ ஒமர் அப்துல்லா தான் சிஎம்மா இருக்கார். இப்போ வந்து ஒமர் அப்துல்லாவே காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா வந்திருக்கார். அவரும் எப்படி அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள் சொல்றாரு. அதுல முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணிக்கு தலைவரா போட்டிருந்தோம் அப்படின்னா அவர் அந்த கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை, நம்மள்ட்டே இருந்திருப்பாருன்ற ஒரு கருத்து சொல்றாரு. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியோட கொள்கையை விமர்சிக்கிறார். காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷின்ஸ்ல வந்து பாஜக தொடர்ந்து ஸ்கேம் பண்றாங்க, ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லோக்சபா தேர்தலில் மிக பெரும் எதிர்கட்சியா வந்தீங்க இல்லையா இந்தியா கூட்டணி, அப்பயும் வந்து இவிஎம்ல தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க.
இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் இவிஎம்ல தான் வாக்கு செலுத்துறாங்க. அப்ப நீங்க கொண்டாடினீங்க, இப்ப நீங்க வந்து எதுக்கு விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் கூட்டணி சிஎம் எழுப்பி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரும் பிஜேபி சார்பா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆமா. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்பங்க கூட்டம் போட்டீங்க இந்தியா கூட்டணி சார்பா? லோக்சபா தேர்தல் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டீங்க, அப்புறம் யாரும் கூட்டம் போடவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த கூட்டணி வந்து ஒற்றுமையா இருக்கும்? அப்பப்ப கூட்டம் போட்டு பேசி கட்சிகளை ஒன்றிணைச்சு கொண்டு போனாங்கன்னா உங்களுக்கு கூட்டணி இது இருக்கும். பார்லமெண்ட்லயும் காங்கிரஸ் வந்து அந்த கட்சிக்கு பிரதான பிரச்சனை மட்டும் எழுப்புறாங்களே ஒழிய மாநில பிரச்சனைகளை எழுப்ப மாட்டாங்க. அப்பப்ப கூட்டம் போட்டா மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒருங்கிணைப்பு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணாம தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு தோல்விகளை சந்திக்கும் போது இதற்கு ஒரு தலைமை மாற்றம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்ற ரீதியில உமர் அப்துல்லாவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது மூலியமா இந்தியா கூட்டணிக்கு குறிப்பா காங்கிரஸுக்கு எதிர்ப்பு வந்து மேலும் வளர்த்துட்டே இருக்குதுதான் சொல்லணும். இதில் நீங்கள் உமர் அப்துல்லா நேற்று வந்து மம்தா இப்படி தொடர்ந்து பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒன்று உங்களுடைய கூட்டணி உள் விவகாரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கணும், உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு கொண்டு வரணும். பொதுவெளிக்கு வந்துட்டுனாலே அது நீங்கள் வெறுவாயை பண்ணிட்டு இருக்க பிஜேபிக்கு அவள் தர்ற மாதிரி தான். நீங்கள் தான் உங்களுடைய பிரிவினையை வந்து வெளியில் காட்டுக்கிறீங்க. அப்புறம் நாளைக்கு தோத்துட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்கிறீங்க. இது வந்து இந்தியா கூட்டணி இன்னமும் ஒரு உறுதிப்பாடான ஒரு ஒற்றுமையான ஒரு அணியாக விளங்கலை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவமும் வெளிக்காட்டிகிட்டே வருது. ஆமாம், நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான். ஏன்னா இந்தியா கூட்டணியோட ஒற்றுமை இன்மை தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமே. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கப்பட்டா உள்ளுக்குள்ளேயே வச்சு சால்வ் பண்ணாம ஒவ்வொரு தலைவரும் வெளியில் பப்ளிக்காக வந்து பேசுறது அந்த கூட்டணிக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா பாஜக முன்னாடியே கணிச்சாங்க இந்த கூட்டணி வந்து நிலையா நிற்காது, உடஞ்சிரும்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ற கணிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கூட்டணி போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் தொடக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது, டெல்லி தேர்தல் வரப்போகுது, பீகார் தேர்தல் வரப்போகுது. அது வரைக்கும் இந்தியா கூட்டணி நிலச்சி நிற்குமானே பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? இதில் ஒரு விஷயம் அழகு, இதில் என்ன நம்ம முதல்வர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற மு க ஸ்டாலின் வந்து எந்த கருத்தையுமே தெரிவிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி முதல்வர் இதுலேருந்து விலகிட்டாரு. கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. நாடாளுமன்றத்திலையும் இல்லை, இதுலையும் ஹரியானாலையும் தனித்து போட்டி போட்டார், டெல்லியிலும் தனித்து போட்டி போட போறாரு. ஆமாம், தனித்து போட்டி அறிவிச்சிட்டாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மம்தாவுக்கு ஏன் இதை பேசுறாங்க அப்படின்னா அவரது மருமகன் மீது சில வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உமர் அப்துல்லா காலங்காலமாக பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறவர் தான். அவர் இப்படி பேசுகிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, மத்திய அரசோட சில விஷயங்களில் ஒரு ஒருங்கிணைச்சு போக வேண்டியதாக இருக்குது, அதற்காக கூட இப்படி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்காக இப்படி ஒரு கூட்டணி கட்சியில் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் அவர் விமர்சிக்கிறதுல அர்த்தம் இல்லாமலும் இல்லை, ரொம்ப நியாயமான விமர்சனங்கள் தான் முன்வைக்கிறாரு. பொதுவெளியில் வச்சுட்டாரு. என்னன்னா அவரோட ஆதங்கத்தை பதிவு பண்ண எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த அளவுக்கு உள்ள வச்சுட்டு இருக்கிறவர் டக்குன்னு ஆதங்கத்தை சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா கூட்டமே கூட்ட மாட்டீங்கன்னு அவர் சொன்னது போல லோக்சபாக்கு அப்புறம் தான் இந்தியா கூட்டணி கூட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு கூட்டம் போட்ட மாதிரி எங்கேயும் தெரியல இல்லையா? அவரோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் ரொம்ப முக்கியமாக பிளேயராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போ கண்வெளித்து கொண்டு இதை சரி செஞ்சால் மட்டும்தான் அந்த கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கு. இப்போ காங்கிரஸினுடைய இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் மிகவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பரிச்சயமான பேர்னா மணிசங்கர் ஐயர். ஆமாம், இவர் தான் வந்து தொடர்ந்து பல சர்ச்சை கருத்துக்கள் அப்பப்போ சொல்லுவார். அது அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கருத்துகள் பலவும் பெரிய சர்ச்சையாக இருக்கு. குறிப்பாக இப்போ கூட ஒரு காங்கிரஸால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலைமையில தான் இருக்காரு. ஆனால் அவர் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சோனியா காந்தி குடும்பம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கும் காரணம், என்னுடைய சரிவுக்கும் காரணம். அதாவது இந்த ஆட்சி நடந்த இந்த கடைசி இந்த 2014 2013 காலகட்டங்கள்லாம் அப்போதைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து 6 முறைக்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்காரு. அதனால் அவரால் திறம்பட ஆட்சியை செயல்பட முடியல. அதனால தான் அது இந்த பொம்மை அரசுங்கிற விமர்சனத்தை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ வந்து பிரணாப் முகர்ஜியை பிரதமராக்கிட்டு இவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கலாம். இதுதான் காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது வந்து காங்கிரஸ்குள்ளே பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே இந்தியா கூட்டணி அடுத்து ஆட்சியை பிடிக்க முடியல, பிஜேபியோட போராட்டத்தை இவங்களால எதுவுமே பண்ண முடியல, பிஜேபி எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வலுவான குரலை கூட வைக்க முடியாத அளவுக்கு திணறிட்டு வராங்க. இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் பேசுகிற விதம் வந்து இப்போ பெரிய பேசுபொருளாக இருக்குது. ரெண்டாவது அவர் அதில் சொல்லியிருக்காரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல, அப்போ கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்துக்கான விளக்கம், அதாவது ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அது மாதிரி நான் வந்து எத்தனையோ முறை சோனியா காந்தி சந்திக்க முயற்சி பண்ண, ஒரு முறை கூட எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னா கூட அது பிரியங்கா காந்தி மூலமாக தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இது வரைக்கும் ராகுல் காந்தியை நான் ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு பல மனக்குமுறல்களையும் பல ஆதங்கத்தையும் அதில் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி மன்மோகன் சிங் பிரதமராக இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்து பெரிய தோல்வி இருந்தது. இதே டைமில் 2014 முன்னாடி பிரணாப் முகர்ஜி தலைமையில் நம்ம ஆட்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவிற்கு நம்ம வந்து ரொம்ப கேவலமான தோல்வி சந்திச்சிருக்க முடியாது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெறும் 44 சீட் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இதுவே பிரணாப் முகர்ஜி இருந்திருந்தார் அப்படின்னா கொஞ்சம் கௌரவமான நமக்கு தோல்வியாக கிடைச்சிருக்குன்ற மாதிரி கருத்து சொல்கிறார் அவர். அதை எப்போது சொல்லுவாங்கல்ல,
வெற்றிக்கு 100 தந்தை இருப்பாங்க, தோல்வி எப்போவுமே அனாதையாக தான் தனித்து விடப்படும்னு. அது மாதிரி தான் இப்போ தொடர்ந்து காங்கிரஸ் வீழ்ச்சியை சந்திக்கிறப்ப இப்படி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிருத்திவி, இப்போ வந்து இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு குஜராத்தில். டிசம்பர் 8ஆம் தேதி நடந்திருக்கு. என்னன்னா, மயூர் தரப்பாரா அப்படின்றவர் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர். என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதாவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு போல. அவர் ஃப்ரெண்டு வராத பட்சத்தில் சரி வரலான்னு சொல்லிட்டு மீண்டும் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காரு. வர்ற வழியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்த்தா என்னோட 4 விரலையும் காணும், யாரோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது எப்படி விரல் எப்படி போச்சு, எனக்கு ரொம்ப மர்மமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க போல. போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. எங்க நடந்தது, எந்த லொகேஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவர் லொகேஷன்லாம் சொல்லியிருக்காரு. லொகேஷன்ல பார்த்து இவர் சொல்ற மாதிரி எந்த தடையும் இல்லை. அப்புறம் தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த 4 விரல யாரும் வெட்டல, இவரே கத்தி வாங்கி வெட்டியிருக்காரு. இவரே கத்தி வாங்கி வெட்டி இவரே கத்தி வாங்கி வெட்டி யாரோ வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. எதுக்காக வெட்டினார் அப்படின்னா, இவரோட அப்பா வந்து ஒரு வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு போல. அதாவது இவங்க சொந்தக்காரங்க யாரோ டைமண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்களா குஜராத்தில். டைமண்ட் ஸ்டோர்ல வந்து நீங்க அக்கௌண்டன்ட்டாகவும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு அந்த வேலை பிடிக்கல. ஆனா அப்பா வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால வேலைக்கு போயிட்டே இருந்திருக்காரு. விரல் இருந்தால் தானே கம்ப்யூட்டர் தட்ட முடியும். வேலை பிடிக்கல, வேலையை விட்டு போப்பா, விரலை விட்டுட்டு போயிட்டு இருக்க. வரதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காரு, நான் மயக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் விரல் காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி பொய்யா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இல்லை, இது ரொம்ப ஒரு வகையில் பார்க்குறப்ப சிரிப்பாக இருந்தாலும் ஒரு வகையில் பாருங்களேன், அந்த மனநிலையை பாருங்களேன். ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது இந்த காலத்து இளைஞர்களுக்கு அப்படின்னா, அது பலரும் சொல்லிட்டு வராங்கல்ல, ஒரு பிரச்சனை எதிர்கொள்றதுக்கான மனநிலையே இல்லாமல் இருக்குது. தப்பிக்கிறது தான் பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரே நோக்கமாக இருக்குது. அதில் குறிப்பாக விரல் போனாலும் பரவாயில்ல, அந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு பாருங்க. அது நினைச்சாலே ரொம்ப, அதுவும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்க பாத்தீங்களா. அதான் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துது. இன்னும் வேலை இல்லைன்னா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வேற வேலை போயிருக்கலாம். டக்குன்னு முடிவு எடுத்து கத்தியை வாங்கி விரல வெட்டுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு மனநிலை இருக்கும். ஒன்றும் யோசிக்காம இருந்திருக்கணும். யோசிக்காம பண்ணாலும் எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. சரி அழகு, இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.